சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அதாவது மே 12, அதாவது மே மாதம் 2வது வாரத்துல இந்த உலகத்துல அன்னையர் தினம், அதாவது உலக அன்னையர் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது அமெரிக்காவுல ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலிலும் சரி, தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டில இருந்தும் சரி, ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும். 1 வருடம், 2 வருடமாக இது போல கம்பல்சரி எல்லா வெளிநாட்டிலும் சரி. ஆனா, அதனால தான் அன்னையர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்றால், அவர்கள் போயிட்டு நல்லா வெற்றி பெற்று திரும்ப வர வேண்டும். இதுதான் எல்லாருடைய அன்னையருடைய ஒரு சுப ஆசையாக இருக்கும். இதுபோல போருக்கு போகும்பொழுது அங்க திரும்பி வருவார்களா? வரமாட்டார்களா? அப்போ அவங்க வரவில்லை என்றால், அந்த அன்னையருடைய நிலை எப்படி இருக்கும்? அவருடைய குழந்தைகள் எப்படி இருக்கும்? அது ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் விசாலமாக பார்த்தால், அங்கே அமெரிக்காவில ஒரு பெண்மணி தன்னுடைய அந்நியருக்காக ஒரு விழா படுகிறது. அது விளம்பரம் செய்யப்பட்டு அமெரிக்காவில் மட்டும் கிடையாது. இந்த லண்டன் இதுபோல எல்லா வெளிநாடுகளிலிருந்து இப்போ இந்தியாவிலும் சரி, இந்த உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. மே 12ஆம் தேதி. பாருங்க, இப்போ ஒரு குழந்தை பிறந்தது என்றால், கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேல வயிற்றிலிருந்து பிறந்து, அதற்கு நான் யார்? உன்னுடைய தகப்பன் யார்? உன்னுடைய சொந்தம் யார்? அப்படின்று எல்லாமே தன்னுடைய தாய், தன்னுடைய குழந்தைக்கு முழுவதுமாக தன்னுடைய சன்ஸ்காரம், தன்னுடைய பண்புகள், தன்னுடைய குணங்கள் எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைத்து, அந்த குழந்தைக்கு ஒரு குருவாக இருப்பவர் தான் அன்னையர். அப்போ அந்த குழந்தையினுடைய நடத்தைகள், அதனுடைய பண்புகள், அதனுடைய சன்ஸ்காரங்கள் எல்லாமே இப்படி இனி பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், நீ இவரிடம் இப்படி பேச வேண்டும், நீ அவரிடம் அப்படி பேச வேண்டும், நல்ல தூய்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சரி அடிப்படையிலிருந்து குளிக்க வைப்பதிலிருந்து எல்லாமே நிர்ணயம் செய்பவர் யார்? அன்னையர் தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறது? குழந்தை பிறந்த உடனேயே சில சமயத்துல அன்னையர் இறந்து விடுகின்றார்கள். ஆத்மா அழியாது, உடல் அழியக்கூடியது. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு முழுவதுமாக பாலனை கொடுக்காமல் இடையிலே சரீரம் விட்டு விடுகின்றார்கள். சில பேருக்கு வயிற்றில் இருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாய் இறந்து விடுகின்றார். சரீரம் விடுகின்றார். 1 வருடம், 2 வருடம், சில பேருக்கு 10 வருடம், சில பேருக்கு 50 வருடம், சில பேருக்கு 100 வருடம். இப்படியாக அன்னையர்கள் தன்னுடைய குழந்தைக்கு பாலனை பெறுகின்றார்கள், கொடுக்கின்றார்கள். ஆனால் அதன் பிறகு தன் தாய் இல்லை என்றால் யார்? தகப்பன் வளர்க்கின்றார். சில சமயத்துல தாயும் இருக்க மாட்டார்கள், தந்தையும் இருக்க மாட்டார்கள். அப்போ தன்னுடைய உறவினர்கள், சித்தி, சித்தப்பா, மாமா இது போல தத்தெடுக்க கூட இருக்கின்றார்கள். இது போல அந்த குழந்தைக்கு அன்னையர் இல்லாவிட்டிலும் சரி, இது போல பந்தங்கள் எல்லாமே இருக்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்துல பலவிதமாக இருக்கிறது. விதவிதமான உறவு முறைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த சங்கமகத்துல உண்மையான தாய் அப்படின்று நமக்கு புரிய வைக்கின்றார். ஆனால் எப்படி அந்த குழந்தை சில சமயத்துல அன்னையர் சரீரம் விட்டு விடுகின்றார்கள். அந்த குழந்தை அனாதையாக விடுகிறது. ஆனால் ஆத்மாவுடைய அம்மாவாகிய சிவ பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கின்றார். அவர்தான் இந்த உலக பூமிக்கு தாதா லேக்ராஜ் பிரம்மா பாபா மூலமாக ஞானத்தை வழங்குகின்றார். நீ யார்?
நீ எங்கிருக்கின்றாய், நீ எங்கே இருக்க போகின்றாய், முதல் இடைக்கடை ஞானத்தை சொல்லி அந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி முழுமையாக சொல்லி அவருடைய மடியில் உட்கார வைத்து இந்த உலகத்தில் கிடைக்கப்பெறாத அன்பை பரமாத்மா அந்த குழந்தைக்கு ஆத்மா ரூபத்தில வளர்ப்பு செய்கின்றார். அமிர்த வேளை எப்படி எந்திரிக்கணும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், இது போல எப்படி எங்கே யோகா செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நன்னடத்தைகள் இருக்க வேண்டும், எப்படி உறவு முறைகள் இருக்க வேண்டும், எப்படி துணிகளை அணிய அணிய வேண்டும். இது போல முழுமையாக தாயாக கிடைக்கப் பெற்றிருக்கக்கூடிய சங்கமயுகத்துல பிராமண குழந்தைகள் அந்த உண்மையான அந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுவார்கள். உங்களுக்கு நேரம் இருந்தாலும் சரி, பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல நீங்கள் போய் பாருங்கள் அங்க. அங்க உண்மையான தாய் அப்படி என்ற அந்த ரூபத்தில பரமாத்மா அங்க கிடைப்பார். பாருங்கள், நாம் லௌகிகம் அப்படின்றால் என்ன? பரமாத்மா யார், சிவன் யார் அப்படின்ட்டு தெரியாத அஞ்ஞான காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, லௌகிக வாழ்க்கையில நம்முடைய பண்புகள் எப்படி இருந்தது, நம்முடைய நடத்தைகள் எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, எல்லாமே ஒரு சிக்கலாக இருந்திருக்கும். ஆனால் சங்கமுகத்தில் பரமாத்மா அப்படின்ற அன்னையராக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய மடியில் வந்த பிறகு தனக்கு அந்த பழைய சம்ஸ்காரம், அந்த பழைய உலகம், அந்த பழைய விஷயங்கள், பழைய தொடர்புகள், புது பிறவி எடுத்து தன்னுடைய இருந்தும் உயிர் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த உண்மையான தாயின் ரூபத்தை அனுபவம் பெற்றிருப்பார்கள். அப்போ நாம் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய பிறப்பை நமக்கு அன்னையராக இருந்து, அன்னையாக இருந்து, உலக அன்னையாக இருந்து, அந்த பாக்கியத்தை நமக்கு தந்து, அந்த பராமரிப்பை நமக்கு செய்து கொடுத்து, அது மட்டுமா காலையில 7 மணிக்கும் சரி, இரவு 7 மணிக்கும் சரி முரளியை கொடுக்கின்றார். அந்த கல்வியை வழங்கக்கூடிய, அந்த முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய, அந்த நல்வழியை கொடுக்கக்கூடிய, அவருடனே சரி கொசு கூட்டம் போல நம்ம அழைத்து செல்லக்கூடிய இந்த உலகத்தில் எந்த தாயும் இல்லாமல், ஆனால் சிவ பரமாத்மா அந்த வழியை நமக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு சிறந்த ஒரு தாயாக இருக்கின்றார் சிவ பரமாத்மா. சங்கமுக பிராமண குழந்தைகளுக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை, அந்த வைர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை. பாருங்கள், சங்கமுகத்துல அப்படியே ஒரு நேரடியாக அனுபவம் செய்யலாம். பரமாத்மா என் முன்னாடி உட்கார்ந்து அந்த ஞான விளையாட்டு, அந்த ஞான படிப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவருடைய கையை பிடித்துக் கொண்டு மனதின் மூலமாக ஒரு ஞான விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு களைப்பு வருமா? அப்படி வராது தானே. ஏன்னா மனதின் மூலமாக, நம்முடைய எண்ணத்தின் மூலமாக அந்த ஞான விளையாட்டை நாம் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம். யார் ரூபத்துல? தாயினுடைய மடியில் நாம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள். இது போல எல்லாவற்றையும் பெற்றிருக்கக்கூடிய சங்கமுகத்துல பிராமண குழந்தையாக அந்த தாயினுடைய மடியில் இவ்வளவு அந்த உயர்ந்த நிலையை அடைய என்னை வைத்திருக்கின்றார் அம்மாவாக. எப்படி? கலியுகத்தில் யாரும் என்னை மரியாதை கொடுக்க மாட்டார்கள், இழிவாக பேசுவார்கள், உள்ளும் புறமும் பேசுவார்கள், உள்ளமும் ஒன்று வெளியும் ஒன்று பேசுவார்கள். ஆனால் சங்கமுகத்துல எனக்கு நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய், உன்னுடைய சுய மரியாதை என்ன, உன்னுடைய மதிப்பு என்ன, நீ எந்த உலகத்தில் உண்மையாக தேவதையாக இருந்தாய், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாய், எத்தனை பிறப்பு எடுத்தாய், எந்த யுகத்தில் வரப்போகின்றாய், எந்த டிவிஷனில் வரப்போகின்றாய், இது போல எனக்கு அம்மாவை கெடுத்து என்னுடைய சுய கௌரவம் என்ன, என்னுடைய உயர்ந்த குலம் என்ன, சந்திரவம்சியா, தேவதகுல ஆத்மாவா, வைசிய ஆத்மாவா, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்து இப்படியாக நான் உயர்ந்த பெருமிலிருந்து சத்தியுகம் எங்கிருக்கிறது, திரேத யுகம் எங்கிருக்கிறது, துவாபர யுகம் எங்கிருக்கின்றது, கலியுகம் எங்கிருக்கிறது, சங்கமயுகம் எங்கிருக்கிறது,
இது போல நான் சுற்றி சுற்றி என்னுடைய பிறப்பை இறப்பை இழந்து மேலும் கீழும் அந்த குட்டிக்கரண விளையாட்டு நான் விளையாடி இருந்தேன். ஆனால் என்னுடைய அம்மா எனக்கு கிடைக்கப்பெற்ற அவருடைய மடியில் வந்த பிறகு எனக்கு உண்மையான சுய கௌரவத்தை எனக்கு கொடுத்த எங்க அம்மாவை நான் எப்படி மறக்க முடியும்? அவருடைய முழுமையான அவருடைய தாயினுடைய மடியில் அவர் வந்த பிறகு அவருடைய உண்மையான சன்ஸ்காரம் அப்படின்ற ரத்தம் எனக்கு என்னுடைய மனம், புத்தி, சன்ஸ்காரம் ஊறி கிடக்கின்றது. அந்த ஈஸ்வரிய ரத்தம் எனக்கு என்னுடைய உடம்பு முழுவதும் பரவிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய ஆத்மாவுடைய மதிப்பு எனக்கு கொடுத்து, இந்த உலகத்தில் என்னுடைய குழந்தையை பார், என்னுடைய கடவுளுடைய குழந்தை பார் அப்படின்னு சவால் விடுகின்றார் என்னுடைய அம்மா. சிவ பரமாத்மா. அவருடைய மடியில் வந்த பிறகு என்னுடைய கௌரவம் உயர்ந்து விட்டது அப்படின்றா சொல்ல முடியும். காரணம், நான் பேசக்கூடிய வார்த்தை, நான் பேசக்கூடிய பார்வை, நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள், நான் செய்யக்கூடிய கர்மங்கள், உயர்ந்த கர்மத்தை எனக்கு உருவாக்கி விட்டிருக்கின்றார் என்னுடைய தாயாக கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய சிவ பரமாத்மா. அந்த இறைவனை என்னால் மறக்க முடியுமா? அந்த இறைவனுடைய அந்த உறவை என்னால் மறக்க முடியுமா? சொல்லுங்கள், பாருங்கள். எவ்வளவு அழகான அந்த என்னுடைய உடம்புக்கு வலி இருந்தாலும் சரி, எனக்கு மசாஜ் செய்கின்றார் அமிர்த வேளையில. என்னுடைய காலை அமர்த்தி விடுகின்றார். என்னுடைய தாயாக இருந்த சிவ பரமாத்மா. எவ்வளவு மதிப்பு எனக்கு கொடுக்கின்றார். நீதான் முக்தி, ஜீவன் முக்தியை அடைய பெற்ற கல்பமாக நீ அப்படி என்று எனக்கு அந்த உண்மையான நிலை எனக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். என்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய, ஆத்மாவுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய என்னுடைய சிவ பரமாத்மா. அதை மறக்க முடியுமா? இல்லை மறக்கக்கூடிய விஷயமா அது? சொல்லுங்கள். இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்க பெற்றாத என்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய சிவ பரமாத்மா. அது மட்டுமா? ஒரு ஞான சிந்தனையோடு கூட செய்யலாம். இந்த சங்கமுகத்துல 5 அம்மாக்கள் இருக்கின்றார். ஒண்ணு வந்து சிவ பரமாத்மா, 2வது வந்து பிரம்மா அம்மா, 3வது மம்மா சரஸ்வதியாக வரக்கூடிய, சத்தியுகத்துல வந்து லட்சுமியாக வரக்கூடிய மம்மா அவர்கள். அடுத்ததாக டிராமா. இந்த டிராமாவை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அம்மாவின் ரூபத்துல வந்து அந்த டிராமா, அந்த நாடகம் வந்து பாலனை செய்துட்டு போகும் இந்த ஆத்மாவுக்கு, இந்த குழந்தைக்கு. ஆனால் இந்த சரீரத்தை கொடுத்த லௌகிக அம்மா, அவரும் எனக்கு அம்மாவாக இந்த சங்கமுகத்துல 5 அம்மாக்கள் கிடைக்க பெற்ற அந்த பாக்கியவன் நிறைந்த ஆத்மா. அப்படி என்றால் நான் தான் சங்கமுக பிராமண குழந்தை, நானாகத்தான் இருக்கின்றேன். சூட்சம உலகம் எங்கிருக்கின்றது? மூலவதனம் எங்கிருக்கின்றது? சாகார வதனம் எங்கிருக்கிறது? சத்தியுகம் எங்கிருக்கின்றது? சுகதாமம் எங்கிருக்கின்றது? சாந்திதாமம் எங்கிருக்கின்றது? இப்படியாக எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த உலகத்திற்கு நீதான் பரிசாவாகி எல்லோருக்கும் சக்தி கொடுக்க வேண்டும் அப்படி என்று நமக்கு இந்த உலக அன்னையர் தினத்தில் வந்து தாயாக நமக்கு குணங்களும் சரி, 36 வகையான தெய்வ குணங்கள் நமக்கு கொடுக்கின்றார். சக்திகளை, அஷ்ட சக்திகளை கொடுக்கின்றார். சர்வ சக்திகள் கொடுக்கின்றார். இப்படியாக எல்லாவதையும் இந்த ஆத்மாவிற்கு கொடுத்து அலங்காரம் செய்து விடுகின்றார். என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய, அம்மாவாக இருக்கக்கூடிய, ஞான சூரியனாக இருக்கக்கூடிய, ஞான சந்திரனாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவும் இந்த சங்கமுகத்துல கிடைக்கப்பெற்ற ஒரே ஆத்மா நானாகத்தான் இருக்க முடியும். இந்த சங்கமுகத்துல அம்மா எவ்வளவு சிரமங்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் அவருடைய அவகுணங்களை பார்க்காமல் தாய் என்ற ரூபத்துல, சக்தி என்ற ரூபத்துல, காளி என்ற ரூபத்துல, ஜெகதம்பா அப்படின்ற ரூபத்துல எல்லாருக்கும் அன்பு வாரி வழங்கி சென்றிருக்கின்றார் நம்முடைய மம்மா அவர்கள். அவருடைய விசேஷம், அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வேண்டும் என்றால் சங்கமுகத்துல ஆதி தேவி அப்படின்ற புத்தகம் இருக்கின்றது. அதை படித்து பாருங்கள். உண்மையான மம்மா யார் அப்படின்று, உண்மையான அம்மா யார் அப்படின்று எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமா, பிரம்மா பாபா பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதி தேவ் அந்த புத்தகத்தை பாருங்கள். எவ்வளவு அற்புதமாக அம்மா என்ற ரூபத்தில் அவர் வந்து
பாலனை செய்து கொண்டிருக்கின்றார். எந்தவித ஜாதி, எந்தவித பேதம் எதுவும் இல்லாமல் ஆத்மா, 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 ஆத்மா அப்படின்ற கண்ணும் கருத்துமாக 1936லிருந்து 1969 வரைக்கும் சரி, பிரம்மா பாபா தன்னுடைய முழு முயற்சி மூலமாக எல்லோருக்கும் இந்த உலகத்தில் பிராமண குழந்தைகள் உருவாக்கக்கூடிய அந்த காரணத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார். எவ்வளவு விலைமதிக்க முடியாத ஒரு விஷயம் இது. அம்மாவாக பெற்றிருக்கக்கூடிய பிரம்மா பாபா. அது மட்டுமா, இந்த டிராமா என்பது 5000 வருடங்கள் சேர்ந்துதான் ஒரு டிராமா. இந்த 5000 வருடம் என்பதுதான் ஒரு கல்பம். இந்த டிராமா சிவ பரமாத்மா என்றாக மாட்டாரு, பிரம்மா பாபா வரமாட்டாரு, மம்மா வரமாட்டாங்க தன்னுடைய கர்ம கணக்கில். ஆனா இந்த நாடகம் வந்து சரியாக அக்யூரேட்டாக வந்து அந்த குழந்தைக்கு பாலனை செய்து விட்டு போகும். இது பேர் தான் நாடகம் அப்படி என்ற அம்மா. லௌகிக அம்மா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு குழந்தை பெற்றெடுப்பது மட்டுமில்லாமல் தகப்பன் யார், இந்த உடம்புக்கு தகப்பன் யார், இது போல எல்லா உறவு முறைகளும் சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு குருவாக இருப்பவர் தான் லௌகிக அம்மா. எவ்வளவு விசேஷமான இந்த 5 அம்மாக்கள் இந்த சங்கமுகத்தில் கிடைக்கப்பட்ட உயர்ந்த ஆத்மா நான் யார் அப்படி என்றால், அது நானாகவே தான் இருப்பேன். இதை கேட்கக்கூடியவர்களுமாகத்தான் இருப்பார்கள். இது போல ஒவ்வொரு நாளும் சரி, அன்னையாக பெற்றிருக்கக்கூடிய சிவ பரமாத்மாவுடைய மடியில உட்காரும் பொழுது, அவர் உண்மையான அந்த உறவு, அந்த தாய் என்ற ரூபத்தில் நாம் அனுபவம் செய்யலாம். ஆத்மா அப்படின்னு நினைத்தாலே அவர் வந்து நம்முடைய பக்கத்தில் வருவார். அப்படியே ஒரு அனுபவம் செய்யலாமா? நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். தன்னை ஆத்மா அப்படின்னு புரிந்து கொண்டு, இந்த சூலமான ஆடையை விடுத்து, நான் மெதுமெதுவாக இந்த பஞ்ச தத்துவங்களையும் தாண்டி, சூட்சும வதனத்தில் என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய பிரம்ம பாபாவுடைய சூட்சும அந்த ரூபத்தில் சிவபரமாத்மா பாப் தாதாவாக அவருடைய மடியில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய மடியில் நான் உட்கார்வதற்கு எவ்வளவு தவம் இருந்திருக்கின்றேன். எவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன். எவ்வளவு யுகங்களாக நான் பிரிந்திருந்தேன். இந்த சங்கமுகத்தில் அவருடைய மடியை நான் கிடைக்கப்பெற்ற என்னுடைய சுய ஆத்மாவுடைய மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த தருணம். என்னுடைய உண்மையான அம்மாவை நான் அறிந்து கொண்டு விட்டேன். என்னுடைய உண்மையான அந்த பரமாத்மா, அந்த சந்திரனாகிய பிரம்மா பாபா நான் கண்டுபிடித்து விட்டேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அப்படின்னு பரமாத்மா எனக்கு உலக அன்னையர் தினத்தில் வந்து எனக்கு உண்மையான அம்மா அப்படி என்று அந்த அழகான அந்த நிலை எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அவரிடம் அந்த அன்பு பாலனை எல்லாவற்றையும் கிடைக்க பெற்று அவருடைய கையை பிடித்துக்கொண்டு ஒரு ஞான விளையாட்டை நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன். அவர் சுற்றி சுற்றி நான் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. சூட்சும வதனத்தில் அவரை பார்க்கும் பொழுது அவ்வளவு குளிர்ச்சி ஏற்படுகின்றது. அந்த தேவியை போல் நான் மாறிக்கொண்டு விட்டேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. பரந்தாமத்திலிருந்து சூட்சும வதனத்தில் எனக்கு அந்த உண்மையான அந்த தாயின் ரூபத்தை எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னோட லௌகிக அம்மா பாருங்கள். என்னோட டிராமா அப்படின்ற நாடகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். மம்மாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். பிரம்மா பாபா பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிவ பரமாத்மாவாகிய அந்த தாயின் ரூபத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. மறக்க முடியுமா இந்த சங்கமுகத்தில் அவ்வளவு அழகாக, அவ்வளவு இனிமையாக, அவ்வளவு அன்பு கலந்த, அந்த ஞானம் கலந்த, அந்த சக்தி கலந்த, அந்த குணங்கள் கலந்த எல்லாவற்றையும் நான் பெற்று அங்கிருந்து நாங்கள் பாபா அப்படின்ற அந்த தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு இந்த உலக ஆத்மாக்களுக்கும் நாங்கள் எல்லோரும் தாயாக இருந்து சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பசுமையான நினைவோடு நான் அங்கிருந்து என்னுடைய உண்மையான தாயிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு நான் கீழே இறங்கி வந்து என்னுடைய நெற்றியில் அழகாக அழியாத சிம்மாசனத்தில் அந்த புருவமத்தில் அழகாக அமர்ந்து கொண்டு இன்றைய நாள் முழுவதும்
என்னுடைய அம்மாவாகிய அதே நினைவோடு நான் உறங்க செல்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அதாவது மே 12 அதாவது மே மாதம் 2வது வாரத்துல இந்த உலகத்துல அன்னையர் தினம், அதாவது உலக அன்னையர் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது அமெரிக்காவுல ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலிலும் சரி, தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்ல இருந்தும் சரி, ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும். 1 வருடம், 2 வருடமாக இது போல கம்பல்சரி எல்லா வெளிநாட்டிலும் சரி. ஆனா, அதனால தான் அன்னையர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்றால், அவர்கள் போயிட்டு நல்லா வெற்றி பெற்று திரும்ப வர வேண்டும். இதுதான் எல்லாருடைய அன்னையருடைய ஒரு சுப ஆசையாக இருக்கும். இதுபோல போருக்கு போகும்பொழுது அங்க திரும்பி வருவார்களா? வரமாட்டார்களா? அப்போ அவங்க வரவில்லை என்றால், அந்த அன்னையருடைய நிலை எப்படி இருக்கும்? அவருடைய குழந்தைகள் எப்படி இருக்கும்? அது ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம விசாலமாக பார்த்தால், அங்கே அமெரிக்காவுல ஒரு பெண்மணி தன்னுடைய அந்நியருக்காக ஒரு விழா படுகிறது. அது விளம்பரம் செய்யப்பட்டு அமெரிக்காவில் மட்டும் கிடையாது. இந்த லண்டன் இதுபோல எல்லா வெளிநாடுகளிலிருந்து இப்போ இந்தியாவிலும் சரி, இந்த உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. மே 12ஆம் தேதி. பாருங்க, இப்போ ஒரு குழந்தை பிறந்தது என்றால், கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேல வயிற்றிலிருந்து பிறந்து, அதற்கு நான் யார்? உன்னுடைய தகப்பன் யார்? உன்னுடைய சொந்தம் யார்? அப்படின்று எல்லாமே தன்னுடைய தாய், தன்னுடைய குழந்தைக்கு முழுவதுமாக தன்னுடைய சன்ஸ்காரம், தன்னுடைய பண்புகள், தன்னுடைய குணங்கள் எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைத்து, அந்த குழந்தைக்கு ஒரு குருவாக இருப்பவர் தான் அன்னையர். அப்போ அந்த குழந்தையினுடைய நடத்தைகள், அதனுடைய பண்புகள், அதனுடைய சன்ஸ்காரங்கள் எல்லாமே இப்படி இனி பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். நீ இவரிடம் இப்படி பேச வேண்டும். நீ அவரிடம் அப்படி பேச வேண்டும். நல்ல தூய்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சரி அடிப்படையிலிருந்து குளிக்க வைப்பதிலிருந்து எல்லாமே நிர்ணயம் செய்பவர் யார்? அன்னையர் தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறது? குழந்தை பிறந்த உடனேயே சில சமயத்துல அன்னையர் இறந்து விடுகின்றார்கள். ஆத்ம அழியாது, உடல் அழியக்கூடியது. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு முழுவதுமாக பாலனை கொடுக்காமல் இடையிலே சரீரம் விட்டு விடுகின்றார்கள். சில பேருக்கு வயிற்றில் இருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாய் இறந்து விடுகின்றார். சரீரம் விடுகின்றார். 1 வருடம், 2 வருடம், சில பேருக்கு 10 வருடம், சில பேருக்கு 50 வருடம், சில பேருக்கு 100 வருடம். இப்படியாக அன்னையர்கள் தன்னுடைய குழந்தைக்கு பாலனை பெறுகின்றார்கள், கொடுக்கின்றார்கள். ஆனால் அதன் பிறகு தன் தாய் இல்லை என்றால் யார்? தகப்பன் வளர்க்கின்றார். சில சமயத்துல தாயும் இருக்க மாட்டார்கள், தந்தையும் இருக்க மாட்டார்கள். அப்போ தன்னுடைய உறவினர்கள், சித்தி, சித்தப்பா, மாமா இது போல தத்தெடுக்க கூட இருக்கின்றார்கள். இது போல அந்த குழந்தைக்கு அன்னையர் இல்லாவிட்டிலும் சரி, இது போல பந்தங்கள் எல்லாமே இருக்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்துல பலவிதமாக இருக்கிறது. விதவிதமான உறவு முறைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த சங்கமகத்துல உண்மையான தாய் அப்படின்று நமக்கு புரிய வைக்கின்றார். ஆனால் எப்படி அந்த குழந்தை சில சமயத்துல அன்னையர் சரீரம் விட்டு விடுகின்றார்கள். அந்த குழந்தை அனாதையாக விடுகிறது. ஆனால்
ஆத்மாவுடைய அம்மாவாகிய சிவ பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கின்றார். அவர்தான் இந்த உலக பூமிக்கு வந்து தாதா லேக்ராஜ் பிரம்மா பாபா மூலமாக ஞானத்தை வழங்குகின்றார். நீ யார்? நீ எங்கிருக்கின்றாய்? நீ எங்கே இருக்க போகின்றாய்? முதல் இடைக்கடை ஞானத்தை சொல்லி, அந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி முழுமையாக சொல்லி, அவருடைய மடியில் உட்கார வைத்து, இந்த உலகத்தில் கிடைக்கப்பெறாத அன்பை பரமாத்மா அந்த குழந்தைக்கு ஆத்மா ரூபத்தில வளர்ப்பு செய்கின்றார். அமிர்த வேளை எப்படி எந்திரிக்கணும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், இதுபோல எப்படி எங்கே யோகா செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நன்னடத்தைகள் இருக்க வேண்டும், எப்படி உறவுமுறைகள் இருக்க வேண்டும், எப்படி துணிகளை அணிய அணிய வேண்டும். இதுபோல முழுமையாக தாயாக கிடைக்கப் பெற்றிருக்கக்கூடிய சங்கமயுகத்துல பிராமண குழந்தைகள் அந்த உண்மையான அந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுவார்கள். உங்களுக்கு நேரம் இருந்தாலும் சரி, பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல நீங்கள் போய் பாருங்கள் அங்க. அங்க உண்மையான தாய் அப்படி என்ற அந்த ரூபத்தில பரமாத்மா அங்க கிடைப்பார். பாருங்கள், நாம் லௌகிகம் அப்படின்றால் என்ன? பரமாத்மா யார்? சிவன் யார் அப்படின்ட்டு தெரியாத அஞ்ஞான காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கையில நம்முடைய பண்புகள் எப்படி இருந்தது? நம்முடைய நடத்தைகள் எப்படி இருந்தது? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? எல்லாமே ஒரு சிக்கலாக இருந்திருக்கும். ஆனால் சங்கமுகத்தில் பரமாத்மா அப்படின்ற அன்னையராக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய மடியில் வந்த பிறகு தனக்கு அந்த பழைய சம்ஸ்காரம், அந்த பழைய உலகம், அந்த பழைய விஷயங்கள், பழைய தொடர்புகள், புது பிறவி எடுத்து தன்னுடைய இருந்தும் உயிர் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த உண்மையான தாயின் ரூபத்தை அனுபவம் பெற்றிருப்பார்கள். அப்போ நாம் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய பிறப்பை நமக்கு அந்நியராக இருந்து, அன்னையாக இருந்து, உலக அன்னையாக இருந்து, அந்த பாக்கியத்தை நமக்கு தந்து, அந்த பராமரிப்பை நமக்கு செய்து கொடுத்து, அது மட்டுமா காலையில 7 மணிக்கும் சரி, இரவு 7 மணிக்கும் சரி, முரளியை கொடுக்கின்றார். அந்த கல்வியை வழங்கக்கூடிய, அந்த முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய, அந்த நல்வழியை கொடுக்கக்கூடிய, அவருடனே சரி கொசு கூட்டம் போல நம்ம அழைத்து செல்லக்கூடிய இந்த உலகத்தில் எந்த தாயும் இல்லாமல், ஆனால் சிவ பரமாத்மா அந்த வழியை நமக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு சிறந்த ஒரு தாயாக இருக்கின்றார் சிவ பரமாத்மா. சங்கமக பிராமண குழந்தைகளுக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை, அந்த வைர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை. பாருங்கள், சங்கமகத்துல அப்படியே ஒரு நேரடியாக அனுபவம் செய்யலாம். பரமாத்மையின் முன்னாடி உட்கார்ந்து அந்த ஞான விளையாட்டு, அந்த ஞான படி